பரிசுத்தமும் கிருபையும் அன்பும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய பிரசன்னத்திலே வரும்படியாக கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகள் இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே உம்முடைய சமூகத்திலே வரவும், உம்முடைய வார்த்தைகளாலே ஆண்டவரே போதிக்கப்படவும் போஷிக்கப்படவும் எங்களுக்கு இறங்குகிற அந்த தயவுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே இந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தெய்வ பிள்ளைகளையும் அத்தனை குடும்பத்து பிள்ளைகளையும் ஆண்டவரே உடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். தேவன் எங்களோடு கூட பேசுகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையை கேட்க கீழ்ப்படிய ஆசீர்வதிக்கப்பட கற்றங்களுக்கு பிறக்கும் பாராட்டுகிறோம். நம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளின் காலை வேளையில ஜூம் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு விதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மகா பெரிய கிருபை தயவு, ஒருவேளை நேரிலே பார்க்க முடியாவிட்டாலும் மகத்துவமான தேவ வார்த்தைகளை நாம் இந்த ஜூம் வழியாக தியானிப்பதற்கு, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளினுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு, ஒவ்வொரு நாளும் புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் இந்த தியானத்தின் மூலமாக உதவி செய்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இதற்கென்று காரணமாக இருக்கக்கூடிய அருமையான கல்வாரி சேப்பல் அண்ணன் அவர்கள், அருமையான பிள்ளைகள், அன்பு ஊழியக்காரர்கள் அத்தனை பேருக்கும் மறுபடியுமாக என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த தியானத்திற்குள்ளாக கடந்து செல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 76வது சங்கீதம். இந்த சங்கீதம் நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தை குறித்து இதனுடைய தலைப்பை குறித்து ரொம்ப நேரம் சொல்லலாம். ஆனால் நான் அதை சுருக்கிட்டு தொடர்ந்து வசனத்துக்குள்ளாக செல்லலாம் என்று நினைக்கிறேன். அந்த தலைப்பிலேயே இருக்கக்கூடிய சத்தியங்களே ஏராளமான சத்தியங்கள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஒரு கம்பிகளினால் உண்டாக்கப்பட்ட ஒரு வாத்தியத்திலே ஆசாப் இந்த சங்கீதத்தை பாடினார் என்று சொல்லி தெரிந்து கொள்ளலாம். இந்த சங்கீதம் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலே அநேக காரியங்களை நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய வல்லமையையும், தேவனுடைய மகத்துவத்தையும், தேவனுடைய அன்பையும், தேவனுடைய கிருபையையும் சொல்லக்கூடிய ஒரு சங்கீதமாக இது இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆசாப்பை குறித்த அநேக காரியங்கள் 1 நாளாகமும் 15வது அதிகாரம் 17, 19, 25வது அதிகாரம் 1வது வசனம், அதே போலவே 29வது அதிகாரம் 13வது வசனம், 2 நாளாகமும் 29வது அதிகாரம் 30வது வசனம், இந்த பகுதிகள் எல்லாம் இந்த காரியங்களை குறித்த விவரங்களை நாம் பார்க்க முடியும். இந்த சங்கீதத்தை 4 பகுதிகளாக பிரிக்கலாம். அந்த 4 பகுதிகளிலிருந்து ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் உள்பிரிவுகளாக சில காரியங்களை நாம் பார்க்க முடியும். முதலாவதாக இந்த முதல் 1 முதல் 6 வசனங்கள் ஒரு பகுதியாக, 7 முதல் 12 வசனங்கள் இன்னொரு பகுதியாக நாம் பார்க்க முடியும். அதிலேயும் அந்த 1 முதல் 6 வசனங்கள்ல 1 முதல் 3 வசனங்கள், 4, 5, 6 வசனங்கள், அதை போலவே 7லிருந்து 9 வசனங்கள், 10, 12 வசனங்கள் என்று சொல்லி நாம் பிரிக்க முடியும். இதை சற்று விளக்கமாக நாம் இந்த நாளின் காலை வேளையிலே பார்க்கலாம். முதலாவதாக முதல் 4 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, அவர் அறியப்பட்டவர், அவருடைய நாமம் பெரியது, அவருடைய கூடாரம் சாலேமில் இருக்கிறது, அவருடைய வாசஸ்தலம் சீயோனில் இருக்கிறது என்று சொல்லி 4 காரியங்கள்.
ஒன்று யூதா, இஸ்ரேல், சாலேம், சீயோன். அதை போலவே அடுத்த பகுதியிலே அவர் அறியப்பட்டவர், அவருடைய நாமம் பெரியது, அவருடைய கூடாரம் அங்கே இருக்கிறது, அவருடைய வாசஸ்தலம் அங்கே இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களை குறித்து பார்க்கின்றோம். இந்த யூதா, இஸ்ரேல் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது நாம் அறிந்தபடி இஸ்ரவேலை தேவன் தம்முடைய செல்ல பிள்ளையாக ஆண்டவர் பாவித்தார். நீ என்னுடைய ஜனம், நான் உன் தேவன் என்று சொல்லி தனிமையிலே அல்லது மிகவும் பிரத்யேகமாக அழைக்கிற ஒரு காரியத்தை குறித்து அங்கே நாம் பார்க்க முடியும். யூதாவில் தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது என்று சொல்லும் போது நாம் வணங்குகிற தேவன், நாம் அறிந்திருக்கிற தேவன், நம்மை அறிந்தவர், நாம் அவரை அறிந்திருக்கிறோம் என்பது பரிசுத்த பவுல் எழுதும்போது இப்படியாக சொல்லுகிறார். அறியப்படாத தேவனை நாங்கள் தொழுது கொள்ளவில்லை, அறியப்பட்ட தேவனை நாங்கள் தொழுது கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி புறஜாதிகளுக்கு சொல்லக்கூடிய, மிகவும் தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து சொல்லும்போது தேவன் அறியப்பட்டவர் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இதனாலே ஒரு சின்ன எக்ஸசைஸ், ஒரு நிமிஷம் அவங்களுடைய மனதுக்குள்ளாக கொண்டு வரும்படியான ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட, ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். அது எவ்வளவு மகத்துவமான ஒரு காரியம் என்பதை நாம் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும். ஒருவேளை தேவனை அறியாத புறஜாதிகளோடு கூட சேர்ந்து இருந்த அந்த நாட்களை இருந்து புதிய விடுதலையை தந்து தேவன் ஆண்டவராகிய அவரை அறிந்து கொள்ளும்படியாகவும் அவருடைய மகிமையான பிரசன்னத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்கும்படியாகவும் நான் தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளை என்பதை அங்கே சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மை தேவனோடு கூட இணைத்து கொண்ட அந்த நாட்களை நாம் நினைத்து பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாகவும் மேன்மையான ஒரு காரியமாக இருக்கும். தேவன் அந்த நாளிலே மகிமைப்பட்டார், நம்மை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். யூதாவில் தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. நாம் வணங்குகிற தேவன், அறியப்பட்ட தேவன், பெரிய நாமத்தை உடைய, மிகப்பெரிய நாமத்தை உடைய தேவனை தான் நாம் தொழுது கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் நினைத்து பார்க்கும்போது உண்மையிலேயே மிகவும் கொடுத்து வைத்தவர்கள், பாக்கியசாலிகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் நடத்தப்படுகிற, தேவனோடு கூட வாழுகிற அந்த மெய்யான வாழ்வை பெற்றவர்கள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட மேலான வாழ்வை, மேலான காரியங்களை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் இந்த பங்கை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை என்பதை நாம் அறிவோம். இந்த 4 பெயர்களை குறித்து நான் சொன்னேன். அறியப்பட்ட தேவன், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது, சாலேமில் அவருடைய கூடாரமும், சீயோனில் அவருடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று சொல்லி, இந்த சாலேம் என்பது எருசலேமினுடைய பழைய பெயர் என்று சொல்லலாம். அதை குறித்த காரியங்கள் ஆதியாகமம் 14வது அதிகாரம் 18வது வசனம், எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள்ல அதை குறித்து நாம் பார்க்க முடியும். வாசஸ்தலத்தையும் கூடாரத்தையும் அல்லது நம்மோடு கூட தங்குகிற அவருடைய பிரசன்னத்தையும் அனுபவிக்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம் நமக்கு இருக்கிறது என்றால் நாம் உண்மையிலேயே மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த வசனங்களை நாம் வாசித்து வரும்போது அந்த 2 வசனங்களை விட்டு 3வது வசனத்திற்குள்ளாக நாம் செல்லும் போது ஆண்டவர் அதனுடைய தொடர்ச்சியாக காரியங்களை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். 3வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அங்கே இருந்து வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். தேவன் செய்கிற மகத்துவமான காரியங்கள், த மைட்டி ஹேண்ட் ஆஃப் காட் என்று சொல்லலாம். அங்கே இருந்து தேவன் வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும், அங்கேயும் 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வில்லின் அம்புகள், கேடகம், பட்டயம், யுத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் வாசிக்கும் போது தேவனுடைய வல்லமையை நாம் புரிந்து கொள்ள முடியும். த மெஜஸ்டி ஆஃப் காட், த மைட்டி ஹேண்ட் ஆஃப் காட் என்று சொல்லி நாம் சொல்லலாம். மகத்துவமான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்தை 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது உடனடியாக நம்முடைய மனதிலே வரக்கூடிய காரியம் என்னவென்றால்,
சங்கீதம் 91 நாம் 91வது சங்கீதத்தை நாம் எடுத்துக் கொள்வோமேனால் அதுல 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். யுத்தத்தை குறித்த காரியங்கள் சொல்லும் போது 7வது வசனத்துல உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் என்று சொல்லி எழுதியிருக்கிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கும்போது 9வது வசனம் திட்டவட்டமாக, எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி மகத்துவம் உள்ள தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவனாக அங்கே தம்மை வெளிப்படுத்துகிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். வேறு விதமாக சொன்னால் தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு எவ்வளவு பெரியது என்று சொல்லி நாம் அறிந்திருக்க முடியும். ஜான் நாக்ஸ் மிகவும் பிரசித்தி பெற்ற ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரர் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கின்றோம். ஒரு முறை அந்த ஸ்காட்லாந்து அரசி ராணி அங்கே மற்றவர்களிடத்துல சொல்லும் போது சொன்னார்களாம், என்னிடத்துல 30,000 படை வீரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த 30,000 படை வீரர்கள் ஸ்காட்லாந்துல இருக்கக்கூடிய ஜான் நாக்ஸ் அவர்கள் ஜெபத்துக்கு முன்பதாக ஒன்றுமே இல்லை. அந்த ஜெபத்திற்கு நான் பயப்படுகிறேன், அது பயமாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னாரா. ஆம், அப்படிப்பட்ட ஜெபத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றிருக்கக்கூடிய தேவன் தந்திருக்கிற காரியங்களை நாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். இந்த வில்லி நம்புகள், கேடகம், பட்டயம், யுத்தம் இவைகள் ஒன்றும் நம்மை செய்ய முடியாது என்பதை குறித்து இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடியும். ஆக தேவனுடைய மகிமையை, தேவனுடைய வல்லமையை குறித்து இந்த 3வது வசனத்தை நாம் வாசிக்க முடியும். 4வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, மகத்துவம் உள்ளவரே, கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கிலும் நீர் பிரகாசம் உள்ளவர். தைரிய நெஞ்சுள்ளவர்கள் கொள்ளையிடப்பட்டு நித்திரை அடைந்து அசந்தார்கள். வல்லமையுள்ள எல்லா மனுஷருடைய கைகளிலும் அவர்களுக்கு உதவாமற் போயிற்று என்று சொல்லி 6ஆம் வசனத்துல அவர் கூப்பிடுகிறார். மகத்துவம் உள்ளவரே என்று கூப்பிடுகிற அதே வேளையிலே யாக்கோபின் தேவனே என்று சொல்லி கூப்பிடுகிற அந்த காரியத்தை குறித்து பார்க்கும்போது, நாம் கூப்பிடக்கூடிய, பேசக்கூடிய, நம்மோடு கூட வாழக்கூடிய ஒரு தேவன் நமக்குள்ளாக இருக்கிறார் என்பதை நாம் நினைத்து பார்க்கும்போது உள்ளமெல்லாம் பூரிக்கிறது. ஒருவேளை நாம் கூப்பிடும் போது நம்முடைய சத்தத்தை கேட்டு, என்ன தம்பி, என்ன மகனே, என்ன சகோதரனே என்று சொல்லி கேட்கக்கூடிய ஒருவர், ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்றால், வானாதி வானங்கள் படைத்த தேவாதி தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கும் போது மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல முடியும். அங்கே மகத்துவம் உள்ளவரே, கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கிலும் பிரகாசம் உள்ளவர். தைரிய நெஞ்சுள்ளவர்கள் கொள்ளையிடப்பட்டு நித்திரை அடைந்து அசந்தார்கள். வல்லமையுள்ள எல்லா மனுஷருடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமற் போயிற்று. யாக்கோபின் தேவனே, உம்முடைய கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது. 7வது வசனம், நீரே பயங்கரமானவர். உம்முடைய உமது கோபம் மூழும் போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லி அங்கே இந்த சங்கீதக்காரன் எழுதுகிற காரியத்தை குறித்து பார்க்கும்போது தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய பயங்கரத்தை, தேவன் செய்யக்கூடிய காரியங்களை குறித்து அங்கே திட்டமாய் அங்கே எழுதுகிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட இப்படிப்பட்ட மேன்மையான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நம்மை தம்முடைய பிள்ளைகளாக ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கும் போது ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். 7வது வசனத்தை நாம் பார்க்கும்போது the fear of God என்பதையும் நாம் ஆண்டவரை எப்படியாய் நம்ப வேண்டும் என்ற காரியங்களை குறித்து பார்க்கிறோம். நீரே பயங்கரமானவர். உமது கோபம் மூழும் போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? நமக்கு தெரியும். வேதத்தினுடைய ஆதியாகமம் தொடங்கி வேதம் முழுவதும் இருக்கக்கூடிய காரியங்களை குறித்து பார்க்கும்போது ராஜாக்களை ஏற்படுத்தி, ராஜாக்களை தள்ளி, மகத்துவமான காரியங்களை செய்து, அதிசயமான காரியங்களை செய்த தேவாதி தேவனை நாம் நினைத்து பார்க்கும்போது
கர்த்தருக்கு முன்பாக நாம் ஒன்றுமில்லை என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக நம்மை தாழ்த்துவதற்கான காரியங்கள் நமக்கு நன்றாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். நீரே பயங்கரமானவர், உம்முடைய கோபம் மூழும் போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் இப்படிப்பட்டதான மகத்துவமான தேவனை நாம் கொண்டிருக்கிறோம் என்கிற பயமும் தாழ்மையும் அன்பும் நமக்குள்ளாக எழ வேண்டும் என்ற காரியங்களை இந்த சங்கீதத்தை படிக்கும் போது நமக்கு தெரிகிறது. எப்போதும் தேவன் மகத்துவமானவர், தேவன் வல்லமையுள்ள தேவன், தேவன் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறார் என்பதை நாம் நினைத்து பார்த்து அவருக்குள்ளாக நம்மை தாழ்த்துகிற ஒரு மனநிலை ஒவ்வொரு வினாடியும் இருக்க வேண்டும் என்ற காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். 8வது வசனத்தை பார்க்கும்போது, நியாயம் விசாரிக்கவும் பூமியின் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவரீர் எழுந்தருளின போது வானத்திலிருந்து நியாயத்திற்கு கேட்க பண்ணினீர், பூமி பயந்து அமர்ந்தது என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு பாவிகளை ரட்சிக்கும்படியாக, பாவத்திலிருந்து விடுதலை தரும்படியாக வந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அவர் மனு உருவாக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். அப்போது மகிழ்ச்சியின் சத்தம், கம்பீர சத்தம், ஆடல் பாடலின் சத்தம், மேன்மையான சத்தம், எங்களை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து வந்தார் என்கிற அந்த மகத்துவமான காரியங்களை நாம் அறிந்தோம். ஆனால் ஒரு நாளிலே ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறவராக நியாயாதிபதியாக வருகிறார் என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும் என்ற காரியங்களை ஒவ்வொரு நாளும் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியமாக இது தெரிகிறது. கர்த்தர் நம்மை நியாயம் விசாரிக்கிறவர், அதே சமயத்துல சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்க வருகிறார். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மிலே காரியங்களை செய்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த 8வது 9வது வசனங்களை வாசிக்கும் போது நமக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராய்ந்து பார்க்க, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் நம்மை நிதானித்து பார்க்கும்படியாக நமக்கு கற்றுத் தருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். தேவன் என்னை நியாயம் விசாரிக்கிறவர், தேவன் என்னை பார்க்கிறவர், தேவன் என்னுடைய செய்கைகளை கவனிக்கிறவர், தேவன் என்னோடு கூட இடைப்படுகிற தேவன் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதே சமயத்துல கர்த்தர் நம்மை அன்போடு கூட பார்த்து நம்முடைய பிள்ளைகளாக நம்மை பாவித்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாகவும் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. 9வது வசனத்தை வானத்திலிருந்து பார்க்கும்போது, வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்க பண்ணினீர், பூமி பயந்து அமர்ந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அடுத்த வசனத்தை நாம் பார்க்கும்போது 10வது வசனத்துல, மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும், மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர். நாம் ஒன்றுமில்லை என்பதை நாம் அனுதினம் அறிந்திருக்கின்றோம். எனக்கெல்லாம் கோபம் வந்துச்சுன்னா அப்படின்னு ஒரு சிலர் சொல்றத நம்மளே பல சமயத்துல சொல்ற மாதிரி இருந்தோம்னா இந்த வசனத்தை நம்ம வாசிச்சு பார்க்கணும். மனுஷனுடைய கோபம் எதை வர பண்ணுமாம்? கர்த்தருடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணுகிற காரியமாக இருக்கிறது என்று சொல்லி, எப்போதெல்லாம் கோபம் வருகிறதோ அப்போது நாம் தேவனுடைய மகிமையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். தேவன் செய்த அற்புதங்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். கற்பாறையிலிருந்து தண்ணீரை வரவழைத்த தேவன், உடனடியாக அத்தனை லட்சம் பேருக்கு தேவையான உணவு எல்லா காரியங்களையும் சந்தித்த தேவன், செங்கடலை 2ஆக பிளந்த தேவன், மகத்துவங்களை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்கும்போது ஒரு 50 கிலோ 60 கிலோ 70 கிலோ 80 கிலோ எத்தனை கிலோவா இருந்துட்டு போது, என்னால என்ன செய்ய முடியும் என்பதை நாம் நினைத்து பார்க்கும்போது மகத்துவமான பயங்கரமான தேவனை நான் என்னுடைய வாழ்க்கையில கொண்டிருக்கிறேன், என்னுடைய கோபம் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நினைத்து பார்த்து அப்படியே அடங்கிவிட வேண்டியதுதான் என்பதை இந்த வசனம் சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த வசனம் அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. மிஞ்சும் கோபத்தை நீர் என்ன செய்வீர்? அடக்குவீர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கோபம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில முழு ஆசீர்வாதத்தையும் முழு மேன்மையையும் முழு நன்மையான காரியங்களையும் கெடுத்து போடும் என்பதை இந்த பகுதியிலே சொல்ல நாம் பார்க்கின்றோம். இந்த அருமையான வார்த்தைகள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்மை ஆராய்ந்து பார்க்கவும் தேவ கிருபைக்குள்ளாக நம்மை ஒப்புக் கொடுக்கவும் நமக்கு உதவி செய்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த 9வது வசனத்தை பார்க்கும்போது, வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்க பண்ணினீர்,
பூமி பயந்து அமர்ந்தது என்று சொல்லி பார்க்கும்போது ஒரே ஒரு காரியத்தை நாம் தினந்தோறும் சொல்ல வேண்டும். அது நம்முடைய இருதயத்துல இருந்தாலும் வாயை விட்டு சொன்னால் நல்லது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். என்ன? தேவன் பெரியவர். இதை இப்படியாக சொல்லலாம், ஆண்டவரே நீரே பெரியவர், நீரே மகத்துவம் உள்ளவர், நீரே வல்லமையானவர், நீரே பயங்கரமானவர் என்று சொல்லி சொல்லும் போது தேவனுடைய மகத்துவத்தை நாம் சொல்ல முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த 9வது வசனம் அப்படி சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பதாக நாம் பயந்திருக்க வேண்டும் என்ற காரியத்தையும் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள், அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பொருத்தனை செய்ய வேண்டுமா? வசனம் சொல்லுகிறது பொருத்தனை பண்ணுங்கள். ஆனா பொருத்தனை செய்யும் போது அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஆதங்கத்துல, வேகத்துல, அவசரத்துல, முடியாத நிலையில, பதட்டத்துல, ஆண்டவரே நான் அப்படி செய்யறேன், இப்படி செய்யறேன், அதை செஞ்சிடறேன், இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு முன்பாக பதறி சொல்லாதபடிக்கு நாம் செய்கிற பொருத்தனைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற காரியங்களையும் இந்த வசனத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கின்றோம். பொருத்தனை பண்ணுங்க, அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 2 காரியங்களும் ரொம்ப முக்கியமான காரியம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எப்படி பொருத்தனை பண்ணுவதும் அதை நிறைவேற்றுவதும் இட் இஸ் a must என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பொருத்தனை செய்து தேவ சமூகத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் நினைப்பது தவறல்ல, அதை செய்ய வேண்டும். ஆனால் அதே சமயத்துல நாம் செய்த பொருத்தனையை எழுதி வைத்து ஏற்ற நேரத்தில் அதை செய்ய வேண்டும் என்ற காரியங்களையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள், அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் யாராக இருந்தாலும் சரி அவருக்கு காணிக்கைகளை செலுத்த வேண்டும் என்ற காரியங்களை குறித்து 11வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 10, 11, 12 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும்போது இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்னவென்றால், தேவனுடைய தீர்ப்பு நமக்கு இருக்கிறது. ஆகையால் இந்த தீர்ப்புக்கு நாம் பயந்திருக்க வேண்டியவர்களாக, தீர்ப்பை நாம் எதிர்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தயவையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த 12வது வசனம், பிரபுக்களின் ஆவியை அடக்குவார், பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், தயவு செய்து நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 22, 23, 24 வசனங்களை நாம் வாசிக்கும் போது நீங்கள் எல்லாரும் எடுத்து வைத்துக் கொண்டு அதை வாசிக்கலாம். ரொம்ப அருமையான வசனம். யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். 22, 23, 24. ஹலோ, நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியும் அவருடைய முன்னறிவின்படியையும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையிலே ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் வாசிக்கிறேன், அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது என்று சொல்லி. ஆம், அருமையானவர்களே, தேவாதி தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுகிற காரியங்களை குறித்து பார்க்கும்போது, மரணத்தை ஜெயித்த நம்மோடு கூட வாழுகிற தேவாதி தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ரோமர்கள் எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 28வது வசனத்தை பார்க்கும்போது,
அன்றியும் என்று சொல்லி ஆரம்பித்து அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அன்றியும் அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சொல்லி அந்த ரோமர் 8:28 நாம் வாசிக்கிறோம். அந்த வசனத்தை நம்ம பார்க்கும் போது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிற நம்மை ஆண்டவர், நமக்கு நடக்கிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவருடைய கையும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். கர்த்ததாமே இந்த நாளிலே அவருடைய கிருபைக்குள்ளாக அடங்கியிருக்கிற வாழ்வை நமக்கு தருவாராக. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.